என் தாயின் தொப்புள் கொடி அருந்து விழுந்த என்னை தாங்கி பிடித்த தமிழ் மண்ணே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் எனது உரையை. சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? தண்ணீர் விட்டு வளர்த்தோம், அல்ல அல்ல செந்நீர் விட்டு காத்தோம். இந்த சுதந்திரத்தை நாம் இந்நிலையை அடைய பாடுபட்டோர் பலர். யாரை விடுவது, யாரை கூறுவது? ஆதலால் நண்பர்களே, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். ஓரிருவரை பற்றி மட்டுமே உங்கள் முன் கூற வந்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளையர்களுக்கும் போட்டியாய் தனது சொத்துக்களை எல்லாம் விட்டு நம் நாட்டின் மானம் காக்க போராடிய பின் ஒரு ஏழையாய் தன் உயிர் நீத்தார் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம். அல்ல அல்ல வந்தே மாதரம் உலகநாதன் சிதம்பரம். தூத்துக்குடி மாவட்டம் வட்டப்படாமல் மட்டுமா நம் நாடே பெருமை கொள்கிறதே. கப்பலோட்டிய தமிழன் வஉசி எனும் பெரும் போராளியே, வீர வணக்கம். களம் தரிக்கும் பேச்சு, கலங்காத சுதந்திர பார்வை கொண்ட கண்கள், பசியையே பதறி ஓட வைத்த சிட்டுக்குருவியின் காப்பாளர், கவிதையாய் மட்டுமின்றி மீசையாலும் மிரட்டிய முண்டாசு கவிஞன், தனது படைப்புகளால் மக்களிடையே சுதந்திர உணர்வை ஊட்டுவது மட்டுமே தனது கொள்கையாக கொண்டவர். சுதந்திர போராட்ட தீ அவருக்குள் சுதந்திர கனலாய் பற்றி எரிந்தது. அதை தனது பத்திரிகை, இலக்கியம், பாட்டு, கவிதை என சுதந்திர உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினார். அவரின் எழுச்சி வரிகளுக்கும் தமிழகத்தில் பலத்த ஆதரவு பெறுவதைக் கண்ட பிரிட்டிஷ் ஆட்சியினர் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்தது. அதேபோல் பாரதியை கைது செய்து சிறையிலும் அடைத்தது. எத்தனை எத்தனை பாடல்கள், எத்தனை எத்தனை இழப்புகள்! இவருடைய பாடல் ஒன்றை பாடாமல் இத்தருணத்தை கடக்க இயலுமா? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றும்